உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்னென்னா, என்னோடய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் யார் சொல்லுங்கள்? மற்றவங்கெல்லாம் அப்புறம் தான். ராம்ஜினாலே கடகராசி தான். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது ஏற்படாதா என்று நீங்கள் ஏங்காத நாள் இல்லை. நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதலாம். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களை ஒருத்தன் பாடாகப்படுத்திட்டு இருந்தான். அவர் தான் மிஸ்டர் சனி. இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்தவர். இந்த அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு சென்று போனார். எப்பா சாமி போனார், இப்போ தான் ஒரு 3-4 மாதம் நிம்மதியாக இருக்கே சார் அப்படிங்கிறதுலாம். இப்போ இவர் வக்கரம் வேற ஆகிறார் 9ஆம் இடத்துல. 8குடையவன் வக்கரமாகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 7 8குடையவன் வக்கரமாகிறான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 7 8குடையர் வக்கரமாகும் பொழுது ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். அது என்ன கெட்டது, அது என்ன நல்லது? கெட்டது என்ன அப்படின்னா, வறுமை ஒழியும். நண்பர்களே, உலகத்தில் மிக மோசமான விஷயம் என்ன? கொடியது கேட்பின் வடிவடை வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் படிது இளமையில், அதனினும் கொடிது இளமையில் வறுமைன்னா. அந்த மாதிரி வறுமைங்கிறது உலகத்தில் மிக மோசமான ஒரு வியாதி. உலகத்தில் இந்த வறுமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அப்போது இந்த வறுமை 8குடையவனாக இருந்து கடகராசிக்காரர்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த சனி பகவான் இனி நன்மைகளை செய்ய போகிறார். கடன்களை அடைப்பதற்கான வழிகளை கண்ணில் காட்டித்தரார். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, கடன் எப்படி ஜீம் பூம்பான்னு அடைஞ்சிருமா? 8ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது கடன் ஒரு மேஜிக் மாதிரி அடைந்துருமா? கடன் ஒரு மேஜிக் மாதிரிலாம் அடையாதுங்க. கடன் அடையணும்னா என்ன செய்யணும்? 8குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவர் வக்கரமாகும் பொழுது கடனை அடைப்பதற்கான புதிய ரிலேஷன்ஷிப்பு, புதிய ஆட்கள் வருவாங்க. இன்றைய தினத்தில் நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ரொம்ப நாளாக ஒரு பழைய பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். ஆல்வேஸ் டாக் அபவுட் த பிஸ்னஸ், காட், கோல்ஸ், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். டோன்ட் டேக் அபவுட் பீப்புள்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களை பற்றி பேசிட்டு நம்ம. அப்போது உங்களுக்கு கூட சேர நண்பர்கள் பாசிட்டிவான வழி, கோலு, இலக்கை பற்றி பேசுகிற நமக்கு ஒரு வெறி வரும். நானும் உன்னை மாதிரி ஜெயிக்கிறேன்டா, நான் பண்ணுறேன்டா, எனக்கு வர்றேன், என்ன பண்ணுறேன் படுறா அப்படின்னு நமக்கு ஒரு வெறி வரும். ஆனால் நம்ம கூட இருக்கிறவனே காலையிலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி நாள் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா, அது மாதிரி தான் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல நல்ல சம்பந்தங்கள். சார் உங்கள் கூடலாம் பழகிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் என் கூட கேஷுவலாக பழகுறீங்க போன்ற விஷயங்கள். 8குடையவன் வக்கரமாகும் பொழுது நல்லவர்கள் நட்பு கிடைக்கிறது. அதனால் நம்ம வாழ்வோம். அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நம்ம யாரை பெஞ்ச் மார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் என்பது இருக்கும். 8குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9, 10, 11 சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் லாபத்தை பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை தருகிறார். எந்த ஒரு தொழிலை பண்ணாலும் லாபம் வர்றதுங்கிறது இறைவன் அருள் தாங்க. என்றைக்குமே ஒரு பொருளோட ரேட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா, வர்ற கிளையண்ட் வந்து 1000 ரூபாங்கிறத 1500 ரூபாய்னாலும் பரவாயில்ல சார், கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன்னு ஆசையாக வாங்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படிங்கிற எண்ணம் வரும். லாபம் என்பது கூட லக்கு தான். சில பேர் 1000 ரூபாய் பொருளையே எப்படியாவது ஒரு 900 ரூபாய் கொடுப்பீங்களா, 850 கொடுப்பீங்களா? தெங்காய் 8 ரூபாய் இல்லை, டேய் வேணாண்டா, தெங்காய் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தெங்காய் 5 ரூபாய், 5 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது, தெங்காய் 6 ரூபாய். ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவேலும் ஒரு மொட்டை தலைவரத்தரும் பேசுவார். அந்த மாதிரி சில பேர் வியாபாரம்லாம் காலையிலே எங்கேருந்துடா வரீங்க, அந்த மாதிரி அந்த கடை திறந்த உடனே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் நம்ம ஆட்கள். ஸோ அப்போது லாபத்தை பார்க்கும்போது நல்ல நல்ல கிளைண்ட்டாக வருவாங்க. வாழ்க்கையில் ஒரு 2 வீணாக போன இந்த மாதிரி கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா போதும், அன்றைக்கி நாளே மூட் அவுட் ஆயிருவீங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து என்ன, இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் தான். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓகே, நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் நிறைய விற்பனை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தை பார்க்கிறார். மனிதர் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கடி சொல்வேன். பயம்தான் மரணம். மரணம்னா என்ன நினச்சிங்க? மரணம் என்பதில் மரணம் அல்ல, நம்ம பயப்படுறோம் பாருங்க, அதுதான் மரணம். இந்த பயம்தான் அந்த மரணம் என்னும் வடிவில் வருகிறது. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்த்து நிற்போம், ஜெயிச்சு காட்டுவோம், நம்மளால் முடியும் என்ற எண்ணம் வருகிறது. அதே மாதிரி
அடுத்த விஷயம் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி கடன் அடைக்க போகிறீங்க. 8ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுகிறான், 6ஐ பார்க்கிறான், கடன் அடைக்க தொடங்குகிறீர்கள். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள், ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. ஒரு பெரிய வெற்றிங்கிறது உடனே வந்துடாது. நிறைய சின்ன சின்ன வெற்றியெல்லாம் கூட்டி பார்த்தா தான் அது வரும். இந்த மாதிரி பெரிய கடன் என்பது, எனக்கு இருக்கிற 20 லட்ச ரூபா கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல சார், உடனே நடக்குமா? நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் 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 கொஞ்சமாக 1 1 2 2 50 50 சேர்த்து வச்சு அடைச்சா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிரும். ஆனால் அந்த ஒரே ஸ்திரமாக அதை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் என் கண்ணில் தூக்கம் இல்லை, நான் முடிச்சுட்டு தான் நான் வந்து விடுவேங்கிற அந்த வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி தரும் அனுகிரகம். நண்பர்களே, இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கிரகங்கள்லாம் அப்படி பொத்துக்கிட்டு வானத்தை பிச்சுட்டு கொட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்குள்ளேயே கடன் அடைக்கிற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஓடுற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு சாதனையாளன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ராசி, அந்த கிரகங்கள் வந்து அதை தூண்டி விடுது. நீ எந்திரிச்சு பார், நீ யார் தெரியுமா அப்படின்னு உனக்கு ஞாபகப்படுத்தி விடுது. ஞாபகப்படுத்தும் போது என்ன பண்ணிடுறீங்க, அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து கடன் அடைச்சிட்டேன். அந்த ஒரு வருஷம் நான் இன்னும் எதுவுமே யோசிக்கலை, அந்த ஒரு வருஷமும் நான் கண்ணை மூடிட்டு வெறும் சேவிங்ஸை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷம் எடுத்து ஓரம் வச்சிங்கன்னா உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரு வருடம் கூட நமக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நமக்குன்னு ஒரு சதீஷ் வருவான், நமக்குன்னு ஒரு சுரேஷ் வருவான், நம்ம என்ன மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம், நம்ம அவங்க கூட சேர்ந்துடுறோம், நம்ம இருக்கிற பொழப்புக்கு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு வருஷம் உங்களுக்காக செலவு பண்ணுங்களேன், கடனெல்லாம் அடைச்சி நீங்கள் செட்டில் ஆகி நல்லா ஆகிடுவீங்க. ஆனால் அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வரும்பொழுது இனிமே பண்ணுவீங்க. டிசம்பர் வரைக்கும் வேறு எதையும் திங்க் பண்ணாதீங்க. டிசம்பர் வரைக்கும் இருக்கிற கடன் அடைக்க போகிறேன், நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பேங்க் பேலன்ஸ் ஏற்ற போகிறேன், இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு தீவிரமாக நினைங்க. பக்கத்தில் அது வரைக்கும் பார்ட்டி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சத்தியம் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே தீய சகவாசங்கள் யாராவது தேவையில்லாமல் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. நமக்கு யாராவது ஃபோன் பண்ணி எதுக்கிடா ஃபோன் பண்ண, சும்மா தாண்டா ஃபோன் பண்ண யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சும்மா தான் இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையாக ஃபோன் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன். நான் எப்படா சும்மா இருந்தேன், சும்மா இருக்கேன்னு யாரையும் சொல்லக்கூடாதீங்க. அது மாதிரி பிஸியாக இருங்க, நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. ஒரே ஒரு எந்திரிச்சோன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பாருங்கள், நைட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ் கேட்டுப்படுங்க. ஒன்லி பாசிட்டிவாக இருங்க, வேறு எதுவும் யோசிக்காதீங்க, கடன் அடைச்சிடலாம். சனி தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கடகராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இவங்கெல்லாம் சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. சார், இந்த பதிவை நம்பி வந்திருக்கேன், கடகராசிக்கு ஏதாவது நன்மை சொல்லுங்கள். பாருங்கள், எது எப்படியோ உங்களுக்கு நன்மை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடவே போகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களை பாடப்படுத்துறது நான் கிடையாது, மிஸ்டர் சனி. அவர் அஷ்டம சனியாக இருந்தார், அவர் இப்போ நவுந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு போன சனி ஜாக்பாட் நம்பர் 1 இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் நடக்காத ஓடாத எந்தன் கடை இப்பொழுது ஓடப்போகிறது. இதுவரை என்னை பற்றி பேசாத எந்தன் கம்பெனி என்னை பற்றி பேச போகிறது. நீங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷன் கம்பெனிக்கு 1 கோடி ரூபா காசு சேவிங் ஆயிடுச்சு. பிபி உங்களை கூப்பிட்டு கௌரவிக்க சொன்னார், மேன் ஆஃப் தி இயர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்கு இன்ப சுற்றுலாவாக அமெரிக்கா வரைக்கும் அனுப்பிடுங்க, மெக்சிகோ போய்ட்டு திரும்புவாங்க. அதுக்கேப்போ மெக்சிகோ அனுப்புறீங்க, அங்கே அணகொண்டெல்லாம் இருக்குமாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கம்பெனியில் மதிக்கிறாங்களா இல்லையா. 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ரெகக்னேஷன் கிடைக்கிற நண்பர்களே. நான் விளையாட்டாக சொல்கிறதுனால அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மதிக்கப்படுவீர்கள். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்கள் தலைமையால் பாராட்டப்படுவீர்கள். ஒரு சேனலில் இருக்கீங்க, உங்களுடைய சேனல் ஹெட்டால் பாராட்டப்படுவீர்கள். இந்த மாதிரிலாம் ஒரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல தனி தரும் ஜாக்பாட்டாக தான். 9 10 11 பார்ப்பதால் எந்த தொழில் தொடங்கினாலும் பிராண்டு. நீங்கள் சாதாரண ஆள் பண்ணுற ஒரு வேலைக்கும் நீங்கள் வந்து பிராண்டாக இருந்து பண்ணுற ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சி, சகோதர பாவம். எல்லாம் நல்லா இருக்குது சார், என் கூட பிறந்த தம்பியே எனக்கு இனிமையாக இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் தான் சார் எனக்கு பிரச்சனை. ஒரு முயற்சி எடுத்தால் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது சார், நான் நடந்து போகிறேன் சார், எனக்கு முன்னாடி சைக்கிள்லேயோ பைக்கில் போகிறார் சார் சனி பகவான், எனக்கு முன்னாடி போய் வெயிட்டிங்கில் இருக்கார் சார், அவர் வா ராஜா இது எப்படியாவது கெடுத்து விட்றேன்னு உட்காந்துருக்கார் சார். இனிமேல் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் மங்கள சனியாக மாறிட்டார். 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்காக அவரே எடுத்து சொல்லி நம்ம பையன் தான், நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுப்பார். அப்போ ஜாக்பாட் 1 என்ன, லாபம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்களே, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் எப்பயுமே ஒன்றே தான், கடவுளே எனக்கு நீ ஸ்பெஷல் ஆஃபர்லாம் ஒன்றும் தர வேணாம்,
நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வெற்றி பெறவை, வேற நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே எங்கேயோ போய் பொழிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. அந்த முயற்சி வெற்றி பெற வச்சிருப்பா. முயற்சி வெற்றி பெறாத போதோ ஒரு மைண்டு என்ன ஆகுது, ஒரு மனுஷன் நம்ம எங்கடா வாழ போகிறோம், வாழ்ந்து மட்டும் என்ன இப்போ என்ன ஆயிரப்போகுது, எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது, மனசை விடுறது தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போது இந்த சனி பகவான் வெற்றியை தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். 6 என்பது என்ன, ரணரண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். அப்போ சனி பகவான் 6ஐ பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகும். இத்தனை நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதெல்லாம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மருந்துகள் வாங்கி புதிய டாக்டரை பார்ப்பீங்க. இப்போலாம் ஒரு வியாதி சரியில்லாமல் போகிறதுக்கு பாதி ரீசனே என்ன, அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் இல்லாத தான் பாதி ரீசனாக இருக்குது. அப்போது நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி, அது மாதிரி. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உடம்பு சரியாகக்கூடிய விஷயங்கள், அண்ட் ஆல்சோ 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்கிற விஷயங்கள். உங்களுக்கு 6ஆம் இடம் என்னது, நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம் சார். ஜாக்பாட் நம்பர் 3 என்ன, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருந்து கார்ப்பரேட் போயிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்தது ஒரு டைனி ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விட சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், உங்கள் ரெஸ்யூம் ஹிட் ஆகி நீங்கள் டபுள் டமாக்கா அடித்து என்ன ஆகிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போது கார்ப்பரேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதான் அந்த நேரம் வரும்போது நீங்கள் எட்டாத உயரத்திற்கு சென்று விடுகிறீர்கள், தொட முடியாத உயரத்துக்கு போயிடுறீங்க. அதான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மலையேறி விட்டது. கடவுள் அனுகிரகத்தாலே ஜாக்பாட் நம்பர் 1ஆக லாபத்தையும், அடுத்ததாக முயற்சிகளில் வெற்றியையும், அடுத்து 3வது ஜாக்பாட்டாக உங்களுக்கு என்ன தருகிறார், கடனை அடைப்பதற்கான வழிகள். பாதி பேருக்கு உடம்பு சரியாயிடும். டெய்லி ஒன்றுமே இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனேன், வாக்கிங் போக சொன்னாங்க, வாக்கிங் போனால் இந்த பிரச்சனை சரியாக போய் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தில் சரியாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர்.
பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகிரனும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.